கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எனது அன்பு இறைமக்களே, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 9ஆம் அதிகாரத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு என்னதான் அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தது திருப்தி அடையவில்லை என்றாலும், ஆண்டவர் அவர்களை அன்போடு அழைப்பு கொடுப்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உன்னை கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து வந்து, உன்னை நான் வெறுக்க மாட்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று அன்பாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் எப்படி அணங்கா கழுத்துள்ள மக்களாய் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் மீது செலுத்தி வார்த்தைகளை பயன்படுத்துகிறது இந்த வசனத்திலே நாம் படிக்கலாம். அப்போ என்ன இதுல நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த சமுதாயத்திலே வாழ்கிற மக்கள் எப்படி ஏட்டிக்கு போட்டி இருந்தாலும், நமக்கு துன்பம் கொடுத்தாலும், நம்மை வெறுத்தாலும், அவர்களை அதையெல்லாம் மறந்து அன்பு செலுத்தி அவர்களோடு உறவு கொள்ளுகிற அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? ஏனென்றால் ஆண்டவர் அவர் எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி இருந்தாரோ அதன்படி போதிக்கிறார். இப்படிதான் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதெல்லாம் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த வசனத்தில் எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு அன்பை காட்டி, ஆறுதல் காட்டி, அரவணைத்து வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரோ, அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்திலே எப்படிதான் நமக்கு விரோதமா செயல்பட்டாலும் அவர்கள் மீது அன்பு செலுத்தி ஆண்டவருடைய அண்டையிலே சேர்ப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.